நல்ல வாசனையான சத்து மாவு கஞ்சி தயாராக இருக்குது. நல்ல வாசனை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ரெடி பண்ணது, நல்லா இருக்குது வாசனை. இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சத்து மாவுக்கு அரைச்சிட்டு வந்தேன், அதுதான் கஞ்சி வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த எப்படி செய்யறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோவில் நான் வந்து விரிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பொருள் எல்லாமே கழுவி வறுத்து நல்லா பொரியிற மாதிரி நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும், 6 மாதம் நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து பாதாமோ முந்திரியோ வேர்க்கடலை எதுவும் நான் சேர்த்தலை. ஏன்னா இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுனாக்கா அது மக்கின நாத்தம் வரும். இப்போ இந்த கஞ்சி மாவு வந்து, இந்த சத்து மாவு கஞ்சி வந்து நல்ல சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். நல்லாவும் இருக்கும், உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது நான் வந்து இப்போ எங்களுக்கு 3 பேர்த்துக்கு தேவையான இது மாவு இந்த அளவு இருந்தால் போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். உப்பு போட்டும் நம்ம சாப்பிட்லாம். உப்பு போட்டு கஞ்சி நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான கஞ்சி. விரிவான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு, சிகப்பரிசி, ராகி, வெள்ளை சோளம், பச்சைப்பயிறு, சிகப்பரிசி தான். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அருணா விஷ்ணுங்கிறவங்க இந்த எப்படி ஹெல்த் மிக்ஸ் செய்கிறது மேடம்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும். தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிடலாம். கஞ்சி வந்து பாருங்க கொதிச்சிச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த சத்து மாவு கஞ்சிக்கு கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சத்து மாவு கஞ்சி காய்ச்சிட்டு இப்போ கொஞ்சம் பாகு ஊற்றிக்கலாம். நம்ம சாப்பிட போகும்போது பாகு அவங்கவுங்களுக்கு தேவையான இனிப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.